வணக்கம் மக்களே. செல்லாது செல்லாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு போன சூரியமூர்த்தி. இன்றைக்கி நடந்த விசாரணை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது. தேர்தல் பரபரப்பு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் நடக்கப்போகும் விசாரணை அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளிடம் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்தது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளர் நியமன அறிவிப்பை எதிர்த்தும் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக தொண்டர் என கூறி திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுக விதிகளின்படி பொதுச் செயலாளரை உறுப்பினர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவரது தேர்வு செல்லாது என்றும் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டது. இந்த அப்பீல் மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் பி. பாலாஜி அவர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து சூரியமூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து சூரியமூர்த்தி சார்பில் வக்கீல் அனில்குமார் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனுவை நீதிபதிகள் PS நரசிம்மா, ஆலோக் ஆராதே அமர்வு இன்று அதாவது வெள்ளிக்கிழமை விசாரிக்கிறது. சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி விவகாரம், சீட் பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் அதிமுகவில் தொடங்கியுள்ள இந்த நிலையில் இன்றைய தினம் நடக்கப்போகும் வழக்கு விசாரணை அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.